இந்தியாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் அடானி குழுமத்தின் தலைவருமான கௌதம் அடானி மீது அமெரிக்காவில் பல கோடி டாலர் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பது பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் நியூயார்க் நீதிமன்றத்தில் அவ்வழக்கை பதிவு செய்துள்ளது. இதையடுத்து அடானிக்கு கைது ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. அடானி, அவரது மருமகன் சாகர் அடானி, வினித் ஜெயன் உள்ளிட்ட 7 பேர் சூரிய சக்தி விநியோக குத்தகைகளை பெறுவதற்காக தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட மாநில அரசுகளின் மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு $265 மில்லியன் லஞ்சம் கொடுத்துள்ளதாக அது கூறியது. இதன் மூலம் 20 ஆண்டுகளில் $2 பில்லியன் லாபம் ஈட்டும் ஒப்பந்தத்தை அவர்கள் பெற முடியும். இது தவிர அதே 2022-2024 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் அடானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தவறான மற்றும் குழப்பமான அறிக்கைகள் மூலம் $3 பில்லியன் பணத்தை கடனாகவும் கடன் பத்திரங்கள் பாண்ட் வடிவிலும் பெற்றுள்ளது. அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை மறைத்து முதலீட்டாளர்களை அந்நிறுவனம் ஏமாற்றியதாக குற்றப்பத்திரிகை கூறுகிறது. இந்த குற்றச்சாட்டுக்களை திட்டவட்டமாக மறுத்துள்ள அடானி குழுமம் வழக்கை சந்திக்க சாத்தியமான அனைத்து சட்ட வழிகளும் ஆராயப்படும் என்றது. இதனிடையே மும்பை பங்குச்சந்தையில் அடானி குழும நிறுவன பங்குகள் சரிந்ததால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டத்தை அது சந்தித்துள்ளது. ஃபார்ப்ஸ் சஞ்சிகையின் தர வரிசைப்படி $69.8 பில்லியன் சொத்து மதிப்புடன் 62 வயது அடானி உலகின் 22வது பெரும் பணக்காரர் ஆவார்.